மயிலாடுதுறையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சிவவி மையநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 160 குடிசை வீடுகளும் 22 ஓட்டு வீடுகள் பகுதியாக சேதமடைந்துள்ளன. 117 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. பேரிடரை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள 4 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள், 10 புயல் பாதுகாப்பு மையம், 435 தற்காலிக நிவாரண மையங்கள், 146 திருமண கூடங்கள், 68 சமுதாய கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன. மாவட்டத்தில் 201 கிராமங்கள் கனமழையால் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளுக்காக 133 ஜேசிபி இயந்திரங்கள், 164 ஜெனரேட்டர்கள், 31 ஹிட்டாச்சி இயந்திரங்கள், 40,531 மணல் மூட்டைகள், 34,110 சவுக்கு மரங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் மற்றும் வட்ட அளவில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை மற்றும் இடம்பெயர்தல் குழு, தேடுதல் மற்றும் மீட்பு குழு, தங்கும் இடம் மற்றும் பராமரிப்பு குழு ஆகிய குழுக்கள் அமைத்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் குழு செயல்பட்டு வருகிறது. பாதிக்கப்படக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் நியாய விலை கடை மூலம் ரேஷன் பொருட்கள் முன்கூட்டியே வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 10,000 மின் கம்பங்கள், 11 மின் மாற்றிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் டித்வா புயலை எதிர்கொள்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மானிட்டரிங் ஆபீசராக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற திருமதி கவிதா ராமு IAS அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மாண்புமிகு மாவட்ட நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நிவேதா முருகன் அவர்கள், திரு வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள், மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 2 நாட்களாக பெய்த மழையில் காலையிலிருந்து இப்போ காலை 8:30 இப்போ 4:30 மணி வரைக்கும் 5.1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இதன் மூலமாக இந்த பகுதியில் குடிசைகள் சேதம் என்பது பார்த்தீங்கன்னா 160 குடிசைகள் சேதமடைந்திருக்கிறது. ஓட்டு வீடு 22 பகுதி அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது. அதே மாதிரி கால்நடை இழப்பு 117 பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மனித காயங்கள் என்ற அளவில் பாதிப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த புயலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜேசிபி இயந்திரங்கள் 133, ஜென்செட்ஸ் பார்த்தீங்கன்னா 164, பவர்ஸா 57, கிட்டாச்சி 31, ஆயில் இன்ஜின் 22, மணல் மூட்டைகள் 40,531, அதேபோல் மரம் வெட்டும் கருவிகள் 84, அதேபோல் சவுக்கு கம்பம் 34,110, அதேபோல் ப்ளீச்சிங் பவுட்ரு பொறுத்த வரைக்கும் 5,870 கிலோகிராம் உள்ளிட்ட இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அவசர கட்டுப்பாட்டு அறை செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டு 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 மின்கம்பங்கள் தயார் நிலையில் உள்ளது. அதே மாதிரி 40 டிரான்ஸ்ஃபார்மர் கையிருப்பு உள்ளது. அதே போல இங்கே இன்றைக்கு இந்த பகுதியில் NDRF 30 பேர் வந்திருக்காங்க, SDRF 30 பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் கடற்கரை ஓர கிராமங்களை கண்காணிப்பதற்காக தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி பகுதியில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 297 கிராமத்தில் 201 கிராமங்கள் பாதிக்கக்கூடிய கிராமங்களாக கண்டறியப்பட்டு அவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒருவேளை கனமழை புயலோ ஏற்பட்டால் அவர்களை மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் 4, புயல் பாதுகாப்பு மையம் 10, தற்காலிக மையங்கள் கல்லூரி பள்ளிகளில் 438 இடங்களில், திருமண மண்டபங்கள் 146, சமுதாய கூடம் 68 என அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. மாவட்டத்துடைய உயர் அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில்
தேவையான உணவு வழங்குவதற்கான நடவடிக்கைகள், அதே போல அதிகாரிகள், வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அந்தந்த தலைமை இடங்களில் தங்கி பணியாற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு நிர்வாகம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் முழுமையாக இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் புயல் நிவாரண மையங்கள் ஏதாவது பொதுமக்கள் தங்க வச்சிருக்காங்களா? அது மாதிரிலாம் இன்னும் இது வரைக்கும் இல்லை. அதாவது ரொம்ப லோ லெவல் ஏரியாவில், பாதிக்கக்கூடிய ஏரியாவில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் யாரும் இன்னும் தங்க வைக்கப்படல, கண்காணிப்பில் இருக்காங்க. தேவைப்பட்ட உடனடியாக தங்க வைக்கிறதுக்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். மயிலாடுதுறை பகுதியில் பாதாள நிறைய நிரம்பி வந்துட்டு இருக்கு. இந்த மழை இந்த தண்ணி சேர்ந்து நிறைய தொற்று பரவதுக்கு அபாயம் சமச்சீரம். அதுதான் இப்போ நம்ம மயிலாடுதுறை கமிஷனருக்கு நான் சொல்லியிருக்கேன். கூடுதலாக மோட்டார் மற்றும் லாரிகளை பயன்படுத்தி அந்த தண்ணீர்லாம் எடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து கேட்டு வாங்கி எடுக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கிறோம். அதுவும் உடனடியாக செயல்படுத்தப்படும். மற்ற நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் மாண்புமிகு நமது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் சொல்லி அதை கண்காணித்து உடனடியாக அதையெல்லாம் அகற்றுறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்போ பேரிடர் காலத்துல ஏதாவது நம்ம இல்லம் தேடி மருத்துவம் அந்த மாதிரி ஏதாவது பண்றோமா? ஸ்பெஷல் குழு அமைச்சிருக்கோமா? ஆமா, கண்டிப்பா எல்லா மருத்துவமனையிலும் இங்க இருக்கின்ற ஜேடி ஹெல்த் அண்ட் டிடி ஹெல்த் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க, தயார் நிலையில் இருக்காங்க. எங்கெல்லாம் முகாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு தயார் நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிவாரண முகாம்கள் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் எங்கெங்கே முகாம் ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த இடங்கள்ல ஹெல்த் டீம், மொபைல் டீம் நேரடியா அந்த கண்காணிப்பு, அந்த நிவாரண முகாம்களை அவங்க உரிய சிகிச்சை வழங்குவாங்க. புயல் எல்லாம் நம்ம மாவட்டத்தை, அதாவது டெல்டா மாவட்டத்தை ரீச் ஆகல. அதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள்ல பவர் கட் பண்றாங்க. அது கிராமப்புறங்கள்லாம் பவர், இன்னைக்கு கூட டவுன்ல கூட 1 hour கரண்ட் இல்லை. இது பாத்தீங்கன்னா இப்ப மரங்கள் விழ ஆரம்பிச்சிருச்சு. மரங்கள் விழுகிறப்ப அந்த மரங்களை அகற்றிட்டு மின்சாரம் கொடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் மின்சார வாரிய துறை அதிகாரிகளுக்கு பவர் கட் இல்லாமல் மின்சாரம் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நானே தரங்கம்பாடி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கேன். அதை இப்போ போய் பார்க்க போறோம். உடனடியாக அந்த தண்ணீர் அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வடிந்து விடுறதுக்கு தற்சமயம் கால்வாய்கள் இல்லை அப்படின்றது குற்றச்சாட்டு பெரும்பாலும் இருக்கு. அதனால கிராமப்புறத்துல இருக்கிற வீடுகள்ல தண்ணீர் தேக்கி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல இதுக்கு மேல திடீர்னு ஏதாவது கால்வாயில தண்ணீர் அகற்றுவதற்கான வேலைகள் கண்டிப்பா இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் எந்தெந்த பகுதிகளில், குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கோ உடனடியாக அது ஊராட்சி நிர்வாகம் மூலமாகவோ அதே மாதிரி WRO மூலமாகவோ அது அகற்றுவதற்கு நடவடிக்கை பெறும். கண்டிப்பா வீடுகளுக்கு தண்ணி போகாத அளவுக்கு பாதுகாப்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஓகே.